புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் கட்சிகளின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. 2026 சட்டசபை தேர்தலின் போது கூட்டணிகள் மாறும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் பல ஃபார்முலாக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆயத்தமாகி வருகின்றன. இதுகுறித்து அரசியல் வட்டாரங்கள் கூறியதாவது: 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் களமிறங்கின. நாம் தமிழர் கட்சி தனித்து களம் கண்டது. 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பாஜக அதன் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்தது. தோல்வியை சந்தித்த அதிமுக இனி எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தது. இது திமுகவுக்கு உற்சாகத்தை அளித்தது. அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்றால் தேர்தல் களம் எளிதாகும் என்பது திமுக மேலிடத்தின் கணக்கு. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் துவக்கினார். சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் தன் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி ஓட்டுகள் சிதறும். மீண்டும் எளிதாக ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்பது திமுக தலைமையின் நம்பிக்கை. சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகள் வெற்றி இலக்கு என்ற கோஷத்துடன் தேர்தல் பணிகளை தற்போதே துவங்கிவிட்டனர். அதே நேரம் திமுகவின் 200 தொகுதிகள் இலக்கு அதன் கூட்டணி கட்சிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தேர்தலின் போது தங்களுக்கு தாராளமாக தொகுதிகளை ஒதுக்குமா, கேட்கும் தொகுதிகள் கிடைக்குமா என்ற சந்தேகமும் அக்கட்சிகளுக்கு உருவாக்கியுள்ளது. டெல்லியில் அமோக வெற்றியால் பாஜக செல்வாக்கு குறையவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. அதேபோல் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி சென்ற இடைத்தேர்தலை விட அதிக ஓட்டுகள் பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் இதில் மகிழ்ச்சியடைந்துள்ளன. நம் ஆதரவு இல்லை என்றால் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது கடினம். அதிக சீட்டுகளை கேட்கலாம். திமுக மறுத்தால் அதிமுக தாவேகா என கூட்டணிக்கு மாறலாம் என்ற மனநிலைக்கு வந்துள்ளன. கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை அதிமுக மேலிடமும் உணர்ந்துள்ளது. விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம். அது நடக்காவிட்டால் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் அணி சேரவும் தீர்மானித்துள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 7ஆம் தேதி ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பல கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக ரகசிய பேச்சு நடந்து வருகிறது. இப்போது வெளிப்படையாக எதையும் கூற முடியாது. கண்டிப்பாக வரும் தேர்தலில் பலமான கூட்டணி அமையும் என அக்கட்சியின் பொருளாளர் சீனிவாசன் கூறினார். அதேபோல் விஜயின் தாவேகாவும் பல கட்சிகளுடன் பேச்சை துவக்கியுள்ளது. இந்த சூழ்நிலைகளை பார்க்கையில் சட்டசபை தேர்தலின் போது எதிர்பார்க்காத வகையில் கூட்டணி மாறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. மாறிவரும் நிலவரத்தால் தங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிறிய கட்சிகளும் குதூகலமாக உள்ளன என அரசியல் வட்டாரங்கள் கூறின.